வணக்கம். செய்திகள் வாயிலாக மீண்டும் சந்திக்கிறோம். இலங்கையில புதிய அரசாங்கம் தோற்றம் பெற்றதுக்கு பிற்பாடும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை ஊடகங்களுக்கு சொல்லி வருகின்றார்கள். அந்த வகையிலும் கொழும்பு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் கே அமிர்தலிங்கம் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து சொல்லியிருப்பார். அதுல ஊழல் தொடர்பான விஷயங்கள் பற்றி அவர் பேசியிருப்பார். அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கிட்டு இலங்கையை பொறுத்தவரையில் ஊழல் இல்லாத ஒரு நாடு அப்படின்னு இலங்கையை சொல்லவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊழல் தொடர்பான செயற்பாடுகள் இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த ஊழலுக்கான தண்டனை என்பது அவ்வளவு பெரிதாக கொடுத்ததாக இலங்கையில வரலாறு இல்லை என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்து சொல்லியிருந்தாலும் இதற்கு முன்பாக இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் கூட ஊழல் குற்றச்சாட்டு என்பது சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை கைது செய்து நடவடிக்கைகள் எடுப்பார்களா என்பது ஒரு சந்தேகமாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இருப்பினும் அன்றுகுமார் திசாநாயக்கனுடைய அரசியலை பொறுத்தவரையில கண்டிப்பாக இலங்கையில பல மாற்றங்கள் வருகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்காவுடைய ராஜாங்க திணைக்களம் 2024 ஆண்டுக்கான ஆட்கடத்தல் தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையில இலங்கையில இந்த ஆட்கடத்தல் செயற்பாடுகள் அதிகரிப்பை சந்தித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். 2023 ஆண்டு 59 பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2024 ஆண்டு இந்த எண்ணிக்கை 95ஆக அதிகரித்திருக்கிறது. இதுல 78 பேர் தொழில் கடத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 9 பெண்கள் பாலியல் கடத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அதிலிருந்து தப்பியவர்களாகவும் மிகுதியாக இருக்கின்ற 7 பேர் என்பது இதர காரணங்களுக்காக கடத்தல் செயற்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், அந்த விடயங்களிலிருந்து தப்பி வந்தவர்கள். இதுல மிக முக்கியமாக 7 பேர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது இந்த அறிக்கையின் மூலமாக அவதானிக்க முடிகிறது. இதை பற்றி இளைஞருடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தில் இருக்கின்ற ஆட்கடத்தல் தொடர்பான பிரிவின் முகாமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விடயங்கள்ல அதிகமாக இலங்கையிலிருந்து இந்த ஆட்கடத்தலுக்கு உள்ளாக்கப்படுபவர்களை கொண்டு போகக்கூடிய ஒரு இடமாக மத்திய கிழக்கு நாடுகளை மையமாக வைத்துதான் இந்த செயற்பாடுகள் ஈடுபட்டு அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் இந்த முகவர்கள் மூலமாகவும் மியன்மாரை தளமாக கொண்டு இயங்குகின்ற இலங்கையில் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக பல இடங்களில் நாங்கள் விளம்பரங்களை அவதானிக்கின்றோம். பொய்யான ஆட்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாறக்கூடாது என்று பல விளம்பரங்களை பார்த்தாலும் இலங்கையில இந்த ஆண்டை எடுத்துக்கொண்டாலும் அதிகளவான எண்ணிக்கையில இந்த ஆட்கடத்தல் குற்றச்சாட்டுகள்ல ஈடுபட்ட நபர்களும் எங்கேயோ ஒரு இடத்தில் தொழில் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று பண மோசடி செய்தவர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமான அளவு அதிகரித்து வந்திருக்கிறது. இந்த புள்ளி விவரம் மூலமாக இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். போட்டியிட்டு தற்போது அமைச்சராக மிக குறுகிய காலத்துல மக்கள் மத்தியில பிரபலமாகி பொது தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு அதுக்கு பிற்பாடு நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்ற மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய பேச்சு என்பது இப்போது சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்ற அவர் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கப் போவதாக சில கருத்துக்களை சொல்லியிருப்பார். இதுல மிக முக்கியமாக தென்னிலங்கை ஊடகங்கள் அவரை பேட்டி காண ஆரம்பித்திருக்கின்றது. அந்த தென்னிலங்கை ஊடகங்களுடைய நேர்காணல் ஒன்றுல அவர் பேசியிருக்கின்ற கருத்துக்கள் என்பது தமிழ் மக்களையும் தாண்டி சிங்கள மக்களும் அதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக அவர் சொல்லியிருக்கின்ற பல கருத்துக்கள் சர்ச்சை ஏற்படுத்துகின்ற கருத்துக்களாக மாறி போயிருப்பதன் காரணமாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களையும் தாண்டி சிங்கள மக்களும் அவருடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பதை இந்த ஏனைய சமூக வலைதளங்கள் மூலமாக அவதானிக்க முடிகின்றது. அவர் செவ்வையில் சொன்ன கருத்துக்களோடு நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள் அமர்ல அவர் இருந்த ஆசனம் தொடர்பான சர்ச்சைகளும் இப்போது ஓய்ந்தபாடு இல்லை. எனவே இந்த விடயங்கள் இலங்கையில் இருக்கின்ற பலதரப்பட்ட மக்களும் தங்களுடைய கருத்துக்களை இது தொடர்பாக எதிரான கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரையில ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருத்தரும் ஒன்று அதே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், இல்லாவிட்டால் அரசியல் பின்புலம் கொண்ட குடும்ப உறுப்பினர்களாக இருப்பது வழமை. ஆனால் முதல் முறையாக இலங்கையினுடைய ஆட்சி அரியணையில் ஏறி இருக்கின்ற அன்றுகுமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையில எந்த விதமான அரசியல் பின்புலத்திலும் இருந்து வராத ஒரு நபர் ஆட்சியை அமைத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமாகவும் எதிர்பார்ப்பாக மாறி போயிருந்த ஒரு விஷயம் ஊழல் சார்ந்திருக்கின்ற விடயங்களை அவர் பொது வெளியில் பேசியிருக்கின்ற விஷயம். இதுக்கு முன்பாக இருந்த பல பேர் நாட்டுக்கு எதிரான ஊழல்களை செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய ஆட்சியில் கண்டிப்பாக அந்த ஊழலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஊழல் செய்திருக்கின்ற பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். அந்த வாக்குறுதி தான் அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் புதிய ஜனாதிபதியாக தெரிவாவதற்கும்
மிகப்பெரிய பலத்தோடு 3/2 பெரும்பான்மை பெற்று 156 ஆசனங்களை பெற்று நாடாளுமன்றத்தை அமைப்பதற்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது அவர்கள் சொல்லி அவர்கள் செய்திருக்கின்ற அந்த பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்துக்கு பின்பாக இப்போது நாடாளுமன்றம் என்பது முதல் கன்னி அமர்வு 21ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நேரத்தில் வருகின்ற 3ஆம் தேதி மீண்டும் இந்த நாடாளுமன்றம் கூடப்படும் என்று அதிகாரப்பூர்வ முக்கியமான நாடாளுமன்றமாக கண்டிப்பாக இருக்கும். இதற்கான காரணம் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் அடுத்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில இந்த கோப் மற்றும் கோப்பா குழு போன்றிருக்கின்ற விஷயமும் நிதி சார்ந்திருக்கின்ற புதிய குழுக்களை நியமிப்பதும் அந்த குழுக்களுக்கான அங்கத்தவர்களை நியமிப்பதும் என்பது வருகின்ற இந்த நாடாளுமன்றத்துல நிகழப்போகிறது. இந்த நாடாளுமன்றத்துல மிக முக்கியமாக ஒரு பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் யாரை நியமிக்க போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. வழமையாக அதாவது வருகின்ற 3ஆம் தேதி கூட இருக்கின்ற அந்த நாடாளுமன்ற குழுவை பொறுத்தவரையிலும் ஒரு 10 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். தெரிவு செய்யப்படுகின்ற அந்த 10 பேர் தான் வருகின்ற காலப்பகுதியிலும் இலங்கையில் இருக்கின்ற நிதியியல் சார்ந்திருக்கின்ற விடயங்களை உன்னிப்பாக அவதானிப்பவர்கள், கணக்கு வழக்குகளை பார்க்க போவார்கள். மிக குறிப்பாக இலங்கையில இருக்கின்ற வியாபாரம் சார்ந்து, அரசு வியாபாரங்கள் சார்ந்து, கூட்டுத்தாபனங்கள் தொடர்பாக, வரவு செலவு தொடர்பான பல விஷயங்களையும் அந்த 10 பேர் கொண்டிருக்கின்ற அந்த குழுதான் கையாள போகின்றார்கள். எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே சந்தர்ப்பத்திலும் இன்னும் சில எதிர்பார்ப்புகளையும் அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள். என்னதான் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட அவர்களுடைய தலைமையில மட்டும் நாட்டை கொண்டு போவது கடினமான விஷயம். எனவே அந்த அதிகாரத்தை ஏனையவர்களோடு பகிர்ந்து கொள்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக புதிதாக நியமிக்கப்படுகின்ற அந்த குழு என்பது அந்த குழுவினுடைய அங்கத்தவர்கள் தான். அவர்களுக்கு யாரு தலைமை தாங்குகிறது தவிசாளர் என்பதை அந்த குழுவில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் உறுதி செய்து யார் என்பதை அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்வார்கள். ஒருவேளை தெரிவு செய்கின்ற அந்த தவிசாளர் மற்றும் கோப்பா குழுவில் தெரிவு செய்கின்ற அந்த தவிசாளர் பிற எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஏனைய உறுப்பினர்களோ அதுக்குள்ள இடம் பிடிக்க வேண்டும் வெளியாக இருக்கின்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமாக சொல்வது இந்த ஊழல் குற்றச்சாட்டு. அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற நேரத்துல அந்த கட்சிகளை சார்ந்த நிதிநிலை சார்ந்த விடயங்கள்ல அவர்களை ஈடுபடுத்துவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி இருக்கிற உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.